இன்னும் சாப்பிட்டேன்னு அதில் டைம் ஆகிடும். டே பர்ஸு நினச்சி விளாண்டுறாங்க மற்றவங்க ½ hour டைம் பார்த்து சவுண்டா பேசுங்க. ரென்சி வாடா, நீ தான் பேசணும். இவங்களெல்லாம் ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்கே இருக்கோன்னா நாங்கள் வந்து மூணாரில் இருக்கோம். இவளுங்களை வந்து பேச சொன்னால் எவ்வளவும் பேச மாட்டேங்கிறாளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் அதை கொஞ்சம் நேரம் வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேள்வி கேளு. கிளம்பியாச்சா? நல்லா இருக்கு. ரவுடி பையன். சரி, இப்போ ஒவ்வொருத்தரை கேட்டுருவான். சச்சு நேத்துல இருந்து எப்படி இருக்கு? சீக்கிரமா முடியுது. வரது தெரியல, போறது தெரியல. அடுத்த டைம் பெருசா பிளான் பண்ணுமா? பெருசாவே எப்படா? ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணுமா? ஓகே. சரி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. அவன் சொன்ன மாதிரி 2 days சீக்கிரமா போயிடுச்சு. டேய் விஷால், நீ சொல்ற. டிராவல் தான ஜம்மன் இருக்கு. போறோம் இறங்குறோம். என்ன நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, என்ஜாய் பண்ற ஒரே ஆளி நாங்க 2 பேரும் நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கடைசி நேரம் எங்க வண்டி தான் எங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்டுருச்சு. சரி, இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அடுத்தடுத்து போட்டிங்க்கு போய் ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து வேலைகளை பார்ப்போம். சரியா? இதுதான் நான். இதுதான் என்னோட காஸ்டியூமர். இது வந்து என் தோழி. வாய பொழக்கிறான் பாரு காலையிலேயே. மணி என்ன தெரியுமா? இங்கேயே 8:30 மணி ஆச்சு. அப்புறம் எந்நேரம் வந்துட்டு போட்டிங் மட்டும்தான் போக முடியும். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. வாங்க வாங்க. இன்னும் சாப்பிட்டேன்னு அதில் டைம் ஆகிடும். டே பர்ஸு பேக் எடுத்துட்டு வாங்க. பத்தியா, நான் எல்லாத்தையும் வேலை வாங்குறேன் சார் விஷாலு. அதில் அழுக்கு துணிலாம் அங்கே தான் இருக்கு. தெரியல, செருப்பில் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. மூஞ்சியை கட்டு. ரொம்ப சத்தம் தெரியுதா? தெரியவே இல்லை. ஸ்லோமோல மேலே இருந்துச்சு பாரு. ஐயோ, மியூசிக் மாதிரி வச்சு கட் பண்ணிக்கங்க. சச்சு ஆள் கூட பேசிட்டு இருக்கான். சச்சம் ஆள் கூட பேசிட்டு இருக்கான். அப்படிதான் சொல்லுவேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கேமரா அழுத்தி பிடிச்சோம்னா சிரிக்கிற எமோஜி மாதிரி வரும். இது காப்பிரைட்ஸ் ஃபைலுங்க. அதுக்கு காரணம் தேவன் தான். நேற்று இங்கே தானே வலிக்கு விழுந்த. திரும்ப வெயில் அடிக்குதுன்னு ஓட்டுனா. ஐயா காது அடைக்குது எனக்கு. போட்டிங் போகிறோம், பெடல் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கப்பா.
ஹாய் ஹாய் மட்டும் சொல்லக்கூடாது. ரென்சி சொல்லுடா, என் ஹைட்டுக்கு அவ்வளோதாண்டா கையெட்டுவோம். பேசுங்கடாண்ணா, அதுக்காக குமிய முடியுமா? நாங்கள் எங்கே போட்டிங் போகிறோம், இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் இதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரக்ஷு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஒரு டைம் உட்காந்து அழுதேன். அதுக்காகவே இன்னைக்கு வந்திருக்கேன். செம்ம ஹாப்பியாக இருக்குது. போகலாம் போகலாம் போகலாம். அது டேரக்ஷன் வரும், சேம் சைடு தான். கையில் பிடிச்சிருந்தோம். லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட்டு. ஓகேங்களா? ஃப்ரெண்டில் போனால் ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட் பண்ணணும், பேக் ஆகலாம். இந்த சைடு ஒயிட் பால் இருக்கும், அதான் லிமிடேஷன். அதை தாண்டி போயிருக்காது. உள்ளே போய் தண்ணி ஊற்றி ஜாக்கெட் நினச்சி விளாண்டுறாங்க. மற்றவங்க போகிறது ½ hour டைம் 10 நிமிஷம். அடுத்தது 1 15. சூர்யா பெடல் முன்னாடி பின்னாடி இவர் லெஃப்ட் ரைட். ஓகே ஓகே. நான் அந்த சைடு மட்டும் தான் நினைக்கிறேன். புரியல, இந்த பக்கம் போட்டு 2 பேரும் வெயிட். ஆமாம். ரென்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. குதிப்பமா தண்ணிக்குள்ளார. டேய் நீரு, சேடாகுது. அப்படிதானே ஃபீல் ஆகுது. சைடு பார்த்தா அப்படிதான் ஃபீல் ஆகுது. கத்து. அவரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அடிச்சுட்டு இல்ல, அது அவங்க என்ன பண்றாங்கன்னே இப்ப புரியல. திரும்பி ஒரு டைம் பண்ண சொல்லுவான். அவங்க ஃபன் பண்ணிட்டு வராங்க.